கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக், அப்புறம் நம்மளோட ஸ்டாக்கை அப்டேட் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலி, ஒரு அற்புதமான ஒரு ரேலியை கொடுத்துருக்கு. ஸோ அந்த கன்சாலிடேட் ஜோனை உங்களுக்கு பிரேக் பண்ணி மேலே அதாவது 245 பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது உங்களுக்கு க்ளோசிங்கில் வச்சுருக்காங்க. ஆனால் இதை 25,000 வரைக்கும் மேலே போச்சு. கிட்டத்தட்ட 25,000 ரீச் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஆமாம், இந்த 25,000 ரீச் பண்ணிட்டு தான் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஓகே, இந்த ரேலியை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸ்னால் ஒரு ரேலி வந்திருக்கு. உங்களுக்கு ஜிஎஸ்டியை குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்காக குறைக்க போகிறோம்ன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டால் நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ரேலியை நேற்றுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸால் ஆட்டோ செக்டார், கன்சியூமர் டியூரபிள், ஸோ அது ரிலேட்டிவாக ஃபினான்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த செக்டாரெல்லாம் உங்களுக்கு பயனடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்டும் ஆகிருக்கு. உங்களுக்கு ஆட்டோ செக்டாராக இருக்கட்டும், டூ வீலர் செக்டார், ஆட்டோ செக்டார், கன்சியூமர் டியூரபிள், அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட், ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பஜாஜ் ஃபினான்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ எதிர்பார்த்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குது, மேலே ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்காங்க. ஒரு ரிஜெக்ஷனே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு உடச்சிருக்காங்க. அப்படியே வந்தாலும் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இந்த சேனலில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே தான் போக போகுது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். நிறைய நல்ல ஸ்டாக்குகள்லாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு கிடைக்கும். நீங்கள் இந்த ஆட்டோ செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய ஸ்டாக்குலாம் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் கன்சியூமர் டியூரபிள் ஸ்டாக் விழுந்து கிடந்தது, அது கொஞ்சம் இனி எந்திரிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கும் என்னால் சனிக்கிழமையும் நேற்றும் வீடியோ போட முடியல. சனிக்கிழமை நான் ஒரு வீடியோ போடுறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிவிஎஸ் மோட்டார் லாங் டேர்முக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம வீடியோ சாட்டர்டே ஆர் சண்டேயில் இந்த வீக்கில் பார்த்துடலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நம்ம போட்ட கோட்டை தாண்டவே இல்லை. ஸோ கீழே போகவே இல்லைன்னு வைங்களேன். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த நிஃப்டியோட அதே சேம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஒரு ரேலியை கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ஒரு ரிஜெக்ஷன், ஒரு ஆமாம் செல்லர்ஸ் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு ட்ரெண்டு அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல நல்ல ஸ்டாக்குலாம் உங்களுக்கு பேங்கிங் ஸ்டாக்கும் கூட என்ன இருக்குது, உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் உங்களுக்கு ரேலி கொடுத்துருக்கு. நான் மற்ற பேங்கிங்லாம் பார்க்கல. கோட்டாக் நல்லா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பேரலாக என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்வீட்டான ஒரு ரேலியை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் உங்களோட ஸ்டாக்குலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பிக் பண்ணி என்ன பண்ணலாம், ஸோ நம்ம ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டாக்கை அப்டேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அசோக் லைலாண்ட் நம்ம கொடுத்து கரெக்டாக 4 நாள் ஆகுதுன்னு வைங்களேன். 5 நாள் ஆகுது. ஸோ நம்ம கொடுத்த செகண்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு நேற்றுக்கு மட்டும். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டால் ஒரு 8% மேலே போயிருக்கு. ஸோ இதோட டார்கெட்டை ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணியிருக்கு. நீங்கள் இந்த ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வெளியில் வந்துடலாம். ஏன்னா உங்களுக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, ஒரு ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணியிருக்கு. அதனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். அகைன் மறுபடியும் அது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ஹீரோ மோட்டோ கார்ப். இந்த ஹீரோ மோட்டோ கார்ப்பை பொறுத்த வரைக்கும் 5% வந்து என்ன இருக்குது உங்களுக்கு மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு மேலே என்ன இருக்குது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதாவது இதுக்கு மேலே இந்த 5124 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே போய் டச் பண்ணிவிட்டு என்ன இருக்குன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேலே தான் கண்டிப்பாக போக போகுது. ஸோ அதனால் இந்த 5124 நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதை டார்கெட்டாக வச்சுக்கிட்டு மறுபடியும் அங்கே ஹிட் பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் வச்சுருந்தீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீங்கள் இந்த 5124 ஹிட் பண்ணும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட் ஸ்டாக் வோல்டாஸ். இந்த கன்சியூமர் டியூரபிள் ஸ்டாக்கில் ப்ளூ ஸ்டார் வோல்டாஸ் ரெண்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வோல்டாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா நம்ம கொடுத்த டார்கெட்டை எக்ஸாக்டாக ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அதனால் நீங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த 1397 உங்களுக்கு மறுபடியும் கண்டிப்பாக ரீச் பண்ணணும். அப்படி ரீச் பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் விலையில் வரலாம். ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த 1397 பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ இன்னொரு ஸ்விங் ட்ரேடிங் நம்ம எடுக்கலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கில் நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணுறேன், நான் ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுருக்கேன் அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். ஸோ அதனால் எந்த ஒரியும் கிடையாது. செகண்ட் டார்கெட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறது 1511. ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த கிட்டத்தட்ட ஒரு 1900 அந்த சம்திங்கில் இருக்குது. ஸோ வோல்டாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபால் இந்த 1950ன்னு வைங்களேன். எஸ் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா ஆமாம் விக் இருக்குது, நான் பாடியிலே வச்சுருக்கேன். 1938 உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ்ன்னு பொறுத்து பார்க்கும்போது உங்களுக்கு 1397 உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் புவராக இருந்துச்சு. இந்த நியூஸால் மேபி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட டெசிஷனை நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸ் பேஸ்டாக தான் இன்றைக்கி வந்து விழுந்திருக்கு. ஸோ ஐடிசி விழுகும் எதிர்பார்த்தோம், ஆனால் ஐடிசி விழுகலை. ஓகே, இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டொபாக்கோக்காக இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஹைக் பண்ண ஜிஎஸ்டி வந்து ஹைக் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த நியூஸ் பேஸ்டாக தான் இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனது அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னா கீழே வந்திருக்கு. ஸோ கீழேயே வந்திருந்தாலும் ஸோ இந்த சப்போர்ட் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை உடச்சிச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லாம் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் அதோட நம்ம கொடுத்த லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டை தான் இருப்பீங்க. தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். மறுபடியும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணலாம், தாராளமாக வெயிட் பண்ணலாம். அதனால் எந்த ஒரியும் கிடையாது. இந்த ட்ரெண்டை என்ன உடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணுறா இருந்தாலும் வெயிட் பண்ணலாம். இந்த மைனர் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இங்கே. ஸோ இந்த மைனர் ட்ரெண்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இது உடைக்கும் பட்சத்தில், உடைக்கலைன்னா பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் டிவிஎஸ் மோட்டார். இந்த டிவிஎஸ் மோட்டார் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேல்ஸ் டேட்டாவெலாம் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக். நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எஸ்எல் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ரீடெஸ்ட் எடுக்கலாம். ஒரு கேப் அப் கிடைச்சதுனால ரீடெஸ்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக்குக்காக இன்னொரு 10,000 நீங்கள் என்ன பண்ணலாம் வச்சுருக்கலாம். ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னாலும் சரி, ஒரு
2-3 டேஸ் இன்னொரு 3 அல்ல 4% வந்து டவுன் சைடில் வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போனாலும் அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிவிட்டு அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் கொஞ்சம் குறையும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மேலேயும் போகலாம். ஏன்னா ஒரு நல்ல நியூஸு நல்ல ஸ்டாக் அப்படின்றதுனால அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஒரு வேளை டவுன் சைடில் வந்தாலும் நம்ம அதை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபண்டு வச்சுருக்கலாம். ஓகே, எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நமக்கு கொடுக்கும். உங்களுக்கு இதோட டார்கெட்னு பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 10லேருந்து 15% வந்து 10% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ 3700 இல்லை 3770 அப்படின்ற இந்த ரேஞ்சில் உங்களுக்கு இன்னும் ஒரு 500 கிடைக்குன்னு வைங்களேன். ஸோ நமக்கு ஒரு ஸ்டாக்குக்கு 500 ருபீஸ் வந்து நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கோங்க. இந்த 3052க்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர். இந்த ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக்காக இருக்குது. இந்த நெக்லைன் பிரேக் ஆகி உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 650. இந்த 650 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே வைக்கலாம்னா ப்ராப்பரான எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்டில் என்னை உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும். நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இந்த வீக்கு வரைக்கும் கூட வரும். சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து மொமெண்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனலை வந்து ஹிட் பண்ணும். இந்த சேனலும் இருக்கும். கண்டிப்பாக இங்கே வரைக்கும் வரும். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஒருவேளை இந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்லோ டவுனாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த 672 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களோட டிசிஷனை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிறீங்க. எஸ்எல் நம்ம பார்த்துட்டோமா, எஸ்எல் பார்த்துட்டோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கோங்க. டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட்டு டார்கெட் 672, செகண்ட் டார்கெட் இந்த 724. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கோட அப்டேட் லால்பாத் லேப். இந்த லால்பாத் லேப்பை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம கொடுத்தது இந்த ரீடெஸ்ட்டில், ஸோ பிரேக் அவுட்லையும் இந்த ரீடெஸ்ட்லையும் கொடுத்துருந்தோம், பிரேக் அவுட்லையும் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் உங்களுக்கு தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா தாராளமாக அதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 3634 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம். அதோட டார்கெட் தொடர்ந்து முன்னேறுது. அவ்வளோ அழகான ஒரு ஏற்றம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 4 டேஸில் நாட் ஒன் பேரிஷ் கான்டென்ட். ஓகே, இந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். உங்களோட டார்கெட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நெஸ்லே இந்தியா. இந்த நெஸ்லே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 5% வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு. அதாவது இந்த ஜோனை பாருங்கள், உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் இருந்து மல்டிபிள் டைம் என்ன இருக்குது, இந்த ஜோன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்டாக இருக்குது. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ அகைன் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ஒரு நல்ல புல் பேக்காக இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு பவுன்ஸாக இருக்குது. இந்த பவுன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அகைன் மறுபடியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்படி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உடைக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்எல்ல கொடுக்கலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த 1250 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நமக்கு டார்கெட்டாக இருக்கும். ஓகே, அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு ஃபால். அதாவது இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1382 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதாவது இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும் உங்களுக்கு இது. அதாவது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த சப்போர்ட்டில் வாங்கிட்டு இதோட ஆல் டைம் ஹை வரும்போது நான் விற்கலான்னாலும் தாராளமாக விற்கலாம். இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக், ஒரு நல்ல ஸ்டாக்கும் கூட. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே வாங்கிட்டு அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுருக்கலாம். தாராளமாக வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹேவல்ஸ்.
ஹேவல்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைன்னு பாருங்களேன். ஆல் டைம் ஹை 2087. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸால் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனில் தான் மல்டிபிள் டைம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஹிட் பண்ணும்போதெல்லாம் ஒரு அதாவது ஒரு டவுன் ஹிட் பண்ணிவிட்டு டவுன் சைடில் வந்துடுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணணும். ஹிட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் மட்டுமே நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்டர் ஆக முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹையையும் பிரேக் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஹையும் என்ன இருக்குன்னு பாருங்களேன், இந்த ஜோன் பாருங்கள். ஸோ மல்டிபிள் டைம் என்ன இருக்குது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கா. ஸோ இந்த சப்போர்ட்டில் இருந்து ஒவ்வொரு தடவையும் மேலே போகும்போது லாஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமும் என்ன பண்ணலாம், இந்த ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரி அப்போ தான் நம்ம என்டர் ஆகணும். ஓகே, அது ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இந்த ஜோனை தான் இப்போ கூட ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், இந்த ஜோனை இப்போவும் அதாவது இந்த கேண்டிலும் ஸோ நேத்தோட கேண்டிலும் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ரிஜெக்ஷன் ஜோனை கொடுத்துருக்கு. ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. அது இன்ட்ராடேன்னு சொல்ல முடியாது. ஸோ இது மல்டிபிள் டைம் உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனதுனால இப்போவும் ஆக்ட் ஆகிருக்கு. இதை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா ஒரு கரெக்டான என்ட்ரியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்குறீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையை வச்சுக்கோங்க. இது ஒரு ஹேவல்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஸ்டாக். இப்போ ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 1670 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஜோனை செகண்ட் 1770 வைங்களேன். ஸோ அது நம்ம பார்த்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ தேர்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையை நம்ம தேர்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் கல்பத்தரு பவர். ஸோ இந்த கல்பத்தரு பவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஃபால்னு வைங்களேன். ஸோ அதாவது ஒரு 1450 இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரைசிங் வேஜில் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த சேனலை பாருங்கள். ஸோ இந்த சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு சேனல் பாஸ் ஆகுது. இந்த சேனலை பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு இதுக்கு முன்னாடியும் பிரேக் பண்ணிச்சு. பட் அது பேரிஷ், அதாவது மேலே போயிட்டு அகைன் அந்த அன்னைக்கே என்ன இருக்குன்னா உங்களுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ அதை தான் இந்த கேண்டில் வந்து இண்டிகேட் பண்ணுது. எதுனா இந்த பேரிஷ் கேண்டில். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ரீடெஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த 1481 உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட்டாக வச்சுக்கிடலாம். ஸோ இங்கே உங்களுக்கு டார்கெட்டாக செகண்ட் டார்கெட். இது தேர்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஆல் டைம் ஹையை நீங்கள் தேர்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இது செகண்ட் டார்கெட். தேர்டு டார்கெட் இதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் சென்கோ கோல்டு. இந்த சென்கோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்னு நினைக்கிறேன். அதாவது மைக்ரோ கேப்லேருந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்காக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 732 இதோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ஸோ கீழே விழுந்திருக்கு. ஒரு நல்ல ஃபாலாகவே இருந்தாலும் இங்கேருந்து ரெக்கவர் கொடுத்துட்டு ஒரு சைட்வேஸ், இந்த சைட்வேஸை முடிச்சுட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலர் இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இதுதான் நான் உங்களுக்கு ட்ரையாங்கிளாக போட்டிருக்கேன். ஸோ ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. இதை பிரேக் அவுட் ஆகணும். ஸோ பிரேக் அவுட் ஆனாலும் கூட உங்களுக்கு இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
எப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு இல்லையா? பட் இது வந்து ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் கிடையாது. இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். ஸோ இந்த அதாவது 375 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில், அந்த ட்ரெண்ட் லைன் அபோ உங்களுக்கு என்ன ஆகணும்? ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மைக்ரோ கேப் டு மிட் கேப், அதாவது ஸ்மால் கேப் அப்படின்றதுனால ரிஸ்க் கொஞ்சம் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணிடுங்க, அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் பண்ணிவிட்டு டிசிஷனை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 406, செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 552, தேர்டு 732 அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட் இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லாம் நெக்ஸ்ட் வரும்போது ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக், கோல்டு ரிலேட்டிவான ஸ்டாக்குலாம் பூம் ஆகும். ஸோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் வாங்குறோம்னு வைங்களேன். அதாவது இந்த பிரேக் அவுட்டில் வாங்குகிறோம், சப்போர்ட்டில் இல்லை. சப்போர்ட்னா அது இங்கே இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணோம்னா காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.